அனைவருக்கும் வணக்கம். இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி அமைய போகிறது? இன்றைய 12 ராசிக்கான பலன்கள் என்ன தெரிந்து கொள்ளலாம். இன்று 16/1/2025 குரோதி வருடம் தை மாதம் 3ஆம் நாள் வியாழக்கிழமை. இன்றைய நல்ல நேரம் காலை 10:30 முதல் 11:30 மணி வரை. கௌரி நல்ல நேரம் காலை 12:30 முதல் 1:30 மணி வரை. மாலை 6:30 முதல் 7:30 மணி வரை. ராகு காலம் 1:30 முதல் 3 மணி வரை. குளிகை 9லிருந்து 10:30 மணி வரை. யமகண்டம் 6லிருந்து 7:30 மணி வரை. இன்று பூராடம் மற்றும் உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம். இன்றைய சூரிய உதயம் 6:34 மகர லக்னத்தில். இனி இன்றைய 12 ராசிக்கான பலன்கள் என்ன தெரிந்து கொள்ளலாம். நீங்கள் 12 ராசியில் என்ன ராசிக்காரங்க என்பதை கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. அதோடு உங்களுக்கு பிடித்த கடவுளினுடைய பெயரையும் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் பதிவிட்டுட்டு நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நாம் ஒவ்வொரு ராசிக்கான பலன்கள் என்ன அப்படின்னு பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அதற்கு முன்பு உங்களுக்கு ஜோதிட ரீதியாக நல்ல ஒரு ஜோதிட பலன் கேட்டால் நல்லாயிருக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்களா? உங்கள் வாழ்க்கையில் நிறைய கஷ்டம் இருக்குது, குழப்பம் இருக்குது, அதெல்லாம் தீர்க்கவே முடியல அப்படின்னு கஷ்டப்படுறீங்களா? இந்த வீடியோவுக்கு கீழே வராகியம்மன் ஜோதிட நிலையம் அப்படின்னு சொல்லி தொலைபேசி எண் கொடுத்துருக்கேன். அந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்கள். கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் அனைத்தும் நன்மையாகவே நடக்கும். மேஷ ராசிக்காரர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பான பலன்களை பெறக்கூடிய நாளாக அமைகிறது. சில சின்ன சின்ன தடங்கல்கள் இருந்தாலும் கூட அதனை தாண்டி வெற்றி பெறக்கூடிய நாளாக அமைகிறது. பணியை பொறுத்தவரை பணியில் சில அசௌகரியங்களை நீங்கள் எதிர்கொள்ள நேரிடலாம். பணி சுமை உங்களுக்கு அதிகரித்து காணப்படலாம். குடும்பத்தை பொறுத்தவரை உங்களுடைய பேச்சில் அதிக கவனம் தேவை. நிதி நிலைமையை பொறுத்தவரை பணப்புழக்கம் சிறப்பானதாகவே இருக்கிறது. அதிகரிக்கக்கூடிய செலவினங்களை மட்டும் கட்டுப்படுத்துவது நல்லது. ஆரோக்கியத்தை பொறுத்தவரை உங்களுடைய கால்களில் சிறு சிறு வலி ஏற்படுவதற்கான வாய்ப்புள்ளது. எனவே ஆரோக்கியத்தில் அதிக கவனம் செலுத்துங்கள். ரிஷபம் ராசி நண்பர்களே, இன்றைய நாள் முறையான திட்டமிடல் மூலமாக நீங்கள் கடினமான எந்த ஒரு விஷயங்களையும் எளிதில் கையாள முடியும். பணியை பொறுத்தவரை இன்று நீங்கள் முறையாக பணிகளை ஆற்ற இயலாமல் போகலாம். பணியில் தவறுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு காணப்படுகிறது. குடும்பத்தை பொறுத்தவரை துணையிடத்தில் மகிழ்ச்சி குறைந்து காணப்படுவதாக எண்ணுவீர்கள். உங்களுடைய நல்லிணக்கத்தை பராமரிக்க முயற்சி செய்யுங்கள். நிதி நிலைமையை பொறுத்தவரை ஆன்மீக காரியங்களுக்காக பணத்தை செலவு செய்வீர்கள். இது உங்களுக்கு சற்றே ஆறுதலை பெற்றுக் கொடுக்கும். இன்று ஆரோக்கியத்தை நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்று ஆன்மீக காரியங்களுக்கு பணத்தை செலவு செய்வீர்கள். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை சுமாரான ஆரோக்கியமாகவே அமைகிறது. சின்ன சின்ன பிரச்சனைகள் வருவதற்கான வாய்ப்பு காணப்படுகிறது. மிதுனம் ராசி நண்பர்களே, இன்றைய நாள் உங்களுடைய பிரச்சனைகள் பற்றி கவலைப்படாமல் மகிழ்ச்சியோடு இருங்கள். கோவிலுக்கு சென்று வருவது உங்களுக்கு ஆறுதலை பெற்றுக் கொடுக்கும். பணியை பொறுத்தவரை இன்று நீங்கள் செய்த பணிக்கு பாராட்டு பெறுவீர்கள். பணிகள் உங்களுக்கு ஆற்றுவதில் சில தாமதங்கள் காணப்படலாம். குடும்பத்தை பொறுத்தவரை நீங்கள் இன்று உங்களுடைய துணையுடன் வெளிப்படையாக பேசுவீர்கள். அதனால் நல்ல புரிந்துணர்வு காணப்படும். நிதி நிலைமையை பொறுத்தவரை உங்களிடம் இருக்கக்கூடிய பணம் திருப்திகரமானதாக இருக்கும். சேமிப்பு அதிகரிக்கும். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று கண்களில் தொற்று போன்ற சிறிய உபாதைகள் காணப்படலாம். எனவே தகுந்த மருத்துவ சிகிச்சை மேற்கொள்வது மிகவும் நல்லது. கடகம் ராசி நண்பர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு புதிய தொடர்புகள் உதவிகரமானதாக அமையலாம். இன்று நீங்கள் பயணங்கள் மேற்கொண்டால் மிகவும் நன்மையாக அமையும். பணியை பொறுத்தவரை பணியிட சூழல் உங்களுக்கு கண்டிப்பாக சாதகமாக இருக்கும். உழைப்பிற்கு பலன் கிடைக்கக்கூடிய நாளாகவும் பாராட்டு கிடைக்கக்கூடிய நாளாகவும் அமைகிறது. குடும்பத்தை பொறுத்தவரை துணையுடனான உறவில் சமநிலையோடு இருப்பீர்கள். இன்று நிதி நிலைமையை பொறுத்தவரை போதிய அளவு பணம் காணப்படும். உங்களுடைய குடும்பத்திற்காக பணத்தை அதிகமாக செலவு செய்வீர்கள். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று ஆரோக்கிய பிரச்சனைகள் எதுவும் காணப்படாது. சிம்மம் ராசி நண்பர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு பலன்கள் கலந்து காணப்படும் நாளாகவே அமைகிறது. இன்று நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய செயல்கள் உங்களுக்கு மகிழ்ச்சிகரமானதாக காணப்படுவது சற்றே கடினம். பணியை பொறுத்தவரை வளர்ச்சி குறைந்து காணப்படுகிறது. பணி சுமை அதிகரித்து காணப்படலாம். பணிகளை குறித்த நேரத்திற்குள் முடிக்க நீங்கள் திட்டமிட வேண்டியது மிகவும் நல்லது. குடும்பத்தை பொறுத்தவரை துணையுடனான தொடர்பு கொள்ளலில் பிரச்சனைகள் காணப்படலாம். இன்றைய நாளின் வனப்பு அதனால் கெட்டு போகலாம். நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்று அவ்வளவு சிறப்பானதாக இருக்காது. நீங்கள் சேமிக்க வேண்டியது மிகவும் நல்லது. ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று தோல் சம்பந்தமான பிரச்சனைகள் சந்திக்க நேரிடலாம். எனவே இன்று எண்ணெய் பதார்த்த உணவுகளை தவிர்ப்பது மிகவும் நல்லது.
கன்னிராசி நண்பர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு சரியான வழியை தேர்ந்தெடுக்க நீங்கள் கற்றுக்கொள்ளுங்கள். நீங்கள் திறமையாக திட்டமிட்டு செயலாற்ற வேண்டியது அவசியம். குடும்பத்தை பொறுத்தவரை மேல் அதிகாரிகளுடன் சச்சரவு ஏற்படுவதற்கான வாய்ப்புள்ளது. எனவே இன்று அவர்களிடம் அனுசரித்து நடந்து கொள்ளுங்கள். குடும்பத்தை பொறுத்தவரை துணையிடத்தில் வன்மையாக நடந்து கொள்வதை தவிர்ப்பது நல்லது. நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்று பண வரவிற்கு சாதகமான சூழ்நிலை அமையாது. நீங்கள் பணத்தை சேமிக்க வேண்டும். பணத்தை பத்திரமாக பாதுகாத்து கையாள வேண்டும். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று ஆரோக்கியம் சிறப்பான ஆரோக்கியமாக காணப்படாது. சின்ன சின்ன பதட்டங்களும் பிரச்சனைகளும் காணப்படுவதற்கான நாளாக அமைகிறது. துலாம் ராசி நண்பர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு சாதகமான வாய்ப்புகள் காணப்படும். இன்று பணியை பொறுத்தவரை பணியாற்றக்கூடிய முறை காரணமாக நீங்கள் நற்பலன்களை பெறுவீர்கள். சக பணியாளர்களின் ஆதரவை பெற்று மகிழ்வீர்கள். குடும்பத்தை பொறுத்தவரை துணையிடத்தில் நேர்மறையாக நடந்து கொள்வீர்கள். இதனால் நல்ல புரிந்துணர்வு அமையும். நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்று பண வரவு அதிகமாக காணப்படும். உங்களுக்கு ஊக்கத்தொகை மற்றும் சலுகைகள் கிடைக்கப்பெறும் நாளாக அமைகிறது. ஆரோக்கியத்தை பொறுத்தவரை தேக ஆரோக்கியம் சிறப்பானதாக இருக்கும். நீங்கள் உங்களுடைய ஆரோக்கியத்தை சிறப்பாக பராமரிப்பீர்கள். விருச்சிகம் ராசி நண்பர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு மிகவும் லாபகரமான நாளாகவும் நல்ல விஷயங்களை செய்யக்கூடிய நாளாகவும் அமைகிறது. பணியை பொறுத்தவரை மேல் அதிகாரிகளின் ஆதரவை பெறுவீர்கள். உங்களது திறமை மதிக்கப்படும் நாளாகவும் அமைகிறது. குடும்பத்தை பொறுத்தவரை இன்று நிதி நிலைமை உங்களுக்கு தொலைதூரத்திலிருந்து பணம் வருவதற்கான வாய்ப்பை ஏற்படுத்தும். பணம் உங்களுக்கு உதவிகரமானதாக இருக்கும். குடும்பத்தை பொறுத்தவரை துணையிடத்தில் அன்பை வெளிப்படுத்துவீர்கள். நன்கு புரிந்து கொள்வீர்கள். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை தேக ஆரோக்கியம் பற்றி கவலைப்பட தேவையில்லை. ஆரோக்கியம் இன்று சிறப்பான ஆரோக்கியமாக அமைகிறது. தனுசு ராசி நண்பர்களே, இன்றைய நாள் நீங்கள் அனுசரித்து நடந்து கொள்ள வேண்டும். முக்கியமான முடிவுகள் எடுப்பதை சற்றே தள்ளி வைப்பது நல்லது. பணியை பொறுத்தவரை பணியில் தவறுகள் ஏற்பட வாய்ப்புள்ளதால் இன்று அதிக கவனம் செலுத்துவது மிகவும் நல்லது. குடும்பத்தை பொறுத்தவரை இன்று குடும்பத்தில் துணையுடன் நீங்கள் அனுசரித்து நடந்து கொள்ள வேண்டும். இதன் மூலமாக நல்ல புரிந்துணர்வு காணப்படும். நிதி நிலைமையை பொறுத்தவரை சமாளிப்பதை நீங்கள் கடினமாக உணர்வீர்கள். தகுந்த மருத்துவ சிகிச்சை மேற்கொள்வது மிகவும் நல்லது. ஆரோக்கியத்தை பொறுத்தவரை உடல் நலத்தில் அதிக பணம் செலவு செய்யக்கூடிய நாளாக இன்றைய நாள் அமையலாம். மகரம் ராசி நண்பர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு பலன்கள் எப்படி அமையப் போகிறது என்று பார்க்கும்போது பொழுதுபோக்கு நிகழ்ச்சிகள் உங்களுக்கு மிகவும் மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடியதாக அமையலாம். பணியை பொறுத்தவரை கடினமான வேலை செய்ய வேண்டியிருப்பதன் காரணமாக மகிழ்ச்சியின்றி காணப்படுவீர்கள். குடும்பத்தை பொறுத்தவரை துணையிடத்தில் உணர்ச்சி வசப்படுவதை தவிர்ப்பது மிகவும் நல்லது. நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்று சீரற்ற பணப்புழக்கம் காணப்படலாம். தேவைகளை நிறைவேற்றிக் கொள்ளும் நிலைமை காணப்படாது. ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று தியானம் மேற்கொள்வதன் மூலமாக மன அமைதி உங்களுக்கு கிடைப்பதற்கான வாய்ப்பு காணப்படுகிறது. கும்பம் ராசி நண்பர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு பல தடைகளுக்கு பின் திருப்தி கிடைக்கும் நாளாக அமைகிறது. பணியை பொறுத்தவரை பணி சுமை அதிகரித்து கொண்டே போவதைப் போல நீங்கள் உணர்வீர்கள். பணியில் அதிகமான தவறுகள் நேரலாம். எனவே கவனமாக செயலாற்றுவது நல்லது. குடும்பத்தை பொறுத்தவரை உங்களது வார்த்தைகள் உங்களது துணையின் மனதை காயப்படுத்தலாம். நல்ல புரிந்துணர்வை ஏற்படுத்த இதனை தவிர்ப்பது நல்லது. நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்று பண தட்டுப்பாடு காணப்படலாம். அதிகரிக்கக்கூடிய செலவினங்கள் காரணமாக கவலைக்கு ஆளாவீர்கள். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை செரிமானம் சம்பந்தப்பட்ட சிறு சிறு பிரச்சனைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு காணப்படுகிறது. மீனம் ராசி நண்பர்களே, இன்றைய நாள் முதுகு வலி மற்றும் செரிமான கோளாறுகளால் அவதிப்பட நேரிடலாம். எனவே கவனமாக இருப்பது நல்லது. கடின முயற்சிகள் மூலமாக வெற்றி கிடைக்கும். உங்களுடைய செயல்களில் வளர்ச்சி பெற விரும்பினால் மனதை ஒருமுகப்படுத்தி செயலாற்ற வேண்டும். பணியை பொறுத்தவரை மன சோர்வு ஏற்படும் நாளாக அமையலாம். இன்று உங்களுக்கு கீழ் பணிபுரிவோரிடம் நல்ல முறையில் பழகுவது உங்களுக்கு மிகவும் சிறப்பானது. குடும்பத்தை பொறுத்தவரை உறவில் வரக்கூடிய பிரச்சனைகளில் நல்ல முறையில் கையாள அமைதியாக இருந்து ஆசுவாசப்படுத்திக் கொள்ளுங்கள். உணர்ச்சி வசப்படுதலை தடுத்தல் நீங்கள் நல்ல முறையில் உணர்வீர்கள். நிதி நிலைமையை பொறுத்தவரை வரவும் செலவும் இணைந்தே காணப்படுகிறது. ஆரோக்கியம் சம்பந்தமான செலவுகள் உங்களுக்கு கவலையை பெற்றுக் கொடுக்கலாம். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை முதுகுவலி மற்றும் செரிமான கோளாறுகள் காணப்படும் என்பதால் ஆரோக்கியத்திலும் அதிக கவனம் செலுத்துவது மிகவும் நல்லது. என்ன நண்பர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி அமையப் போகிறது? இன்றைய 12 ராசிக்கான பலன்கள் என்ன தெரிந்து கொண்டோம். வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாகவும் பிடித்ததாகவும் இருந்திருக்கும். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நாங்கள் போடுற இது போன்ற பயனுள்ள வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். நன்றி வியூவர்ஸ்.